ஒரு இளம் பெண் தன் தாயிடம் சென்று தன் வாழ்க்கையை பற்றியும் தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை பற்றியும் சொன்னாள். அவள் போராடி போராடி சோர்ந்து போயிருந்தாள். ஒரு பிரச்சனை தீர்ந்தவுடன் புதியது ஒரு பிரச்சனை வருகிறது என்றாள். அம்மா ஒன்றும் பேசாமல் அவளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றாள். அவள் 3 பானைகளில் தண்ணீரை நிரப்பி ஒவ்வொன்றையும் அதிக நெருப்பில் வைத்தாள். விரைவில் பானைகள் கொதித்தது. முதலில் அவள் கேரட்டை வைத்தாள், இரண்டாவதாக அவள் முட்டைகளை வைத்தாள், கடைசியில் அவள் காபி பீன்ஸ் வைத்தாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் அவற்றை கொதிக்க வைத்தாள். 20 நிமிடங்களில் பர்னர்களை அணைத்தாள். அவள் கேரட்டை வெளியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைத்தாள். அவள் முட்டைகளை வெளியே இழுத்து ஒரு பாத்திரத்தில் வைத்தாள். பிறகு காபியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வைத்தாள். மகளின் பக்கம் திரும்பி, சொல்லு, நீ என்ன பார்க்கிறாய்? கேரட், முட்டை மற்றும் காபி என்று மகள் பதில் அளித்தாள். அம்மா அவளை அருகில் கொண்டு வந்து கேரட்டை உணரச் சொன்னாள். அவள் செய்தாள். அவை மென்மையாக இருப்பதை குறிப்பிட்டாள். பின்னர் அவள் ஒரு முட்டையை எடுத்து உடைக்கச் சொன்னாள். ஷெல்லை இழுத்த பிறகு கடின வேக வைத்த முட்டையை பார்த்தாள். கடைசியாக காபியை பருகச் சொன்னாள். அதன் செழுமையான நறுமணத்தை சுவைத்த மகள் சிரித்தாள். அப்போது மகள், அம்மா என்ன அர்த்தம் என்று கேட்டாள். இந்த பொருள்கள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான துன்பத்தை அனுபவித்தது, கொதிக்கும் நீர், ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நடந்து கொண்டதாக அவரது தாயார் விளக்கினார். கேரட் வலுவாகவும் கடினமாகவும் தளராமல் சென்றது. இருப்பினும் கொதிக்கும் நீருக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அது மென்மையாகி பலவீனமாகிவிட்டது. முட்டை உடையக்கூடியதாக இருந்தது. அதன் மெல்லிய வெளிப்புற ஓடு அதன் திரவ உட்புறத்தை பாதுகாத்தது. ஆனால் கொதிக்கும் நீரின் வழியே உட்கார்ந்த பிறகு அதன் உட்புறம் கடினமாகிவிட்டது. இருப்பினும் காபி பீன்ஸ் தனித்துவமானது. கொதிக்கும் நீரில் இட்ட பிறகு அவைகள் தண்ணீரை மாற்றிவிட்டன. நீ யார் என்று தாய் தன் மகளிடம் கேட்டாள். துன்பம் உங்கள் கதவை தட்டும்போது நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? நீங்கள் கேரட்டா, முட்டையா அல்லது காபி கொட்டையா? இதை யோசியுங்கள். நான் யார்? நான் வலிமையானதாக தோன்றும் கேரட்டானா, ஆனால் வலியுடனும் துன்பங்களுடனும் நான் வாடி மென்மையாகி வலிமையை இழக்கிறேனா? நான் மெல்லக்கூடிய முட்டையா, வெப்பத்துடன் மாறுமா, ஆனால் ஒரு மரணம், ஒரு முறிவு அல்லது நிதி கஷ்டத்திற்கு பிறகு என் ஷெல் ஒரே மாதிரியாக தோன்றுகிறதா? அல்லது நான் காபி கொட்டை போல இருக்கிறேனா? உண்மையில் சூடான நீரை மாற்றுகிறது. தண்ணீர் சூடாகும்போது அது நறுமணத்தையும் சுவையையும் வெளியிடுகிறது. நீங்கள் அவற்றைப் போல இருந்தால் விஷயங்கள் மோசமாக இருக்கும்போது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் மற்றும் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலையை மாற்றுவீர்கள். மணிநேரம் இருட்டாகவும் சோதனைகள் மிக பெரியதாகவும் இருக்கும்போது நீங்கள் வேறொரு நிலைக்கு உயர்த்து இருக்கிறீர்கள். துன்பத்தை எப்படி கையாளுகிறீர்கள்? நீங்கள் கேரட், முட்டை அல்லது ஒரு காபி பீன்? நீங்கள் யார்?